ஸோ இன்னைக்கோட தலைப்பு மங்கி போன திரி. மங்கி போனது. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் அ மெசேஜ் தட் யூ வாண்ட் டு ஹியர் ஆன் வேலண்டைன்ஸ் டே. மங்கி என்னாலா இந்த ஐயா வந்து பேசுகிறாரு, மங்கி போன திரி. ஓகே, பாருங்க, இந்த நல்ல ஒரு அழகான இட்ஸ் a picture of கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகள் ஒரு விருந்துக்கு they went for this banquet that Jesus prepared for them, right? இந்த 10 கன்னிகள் பற்றி நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம படிக்க போகிறோம். சில காரியங்கள், alright? அரை மணி நேரத்தில் நான் ரொம்ப பேசுவேன். But God is going to talk to you in a certain way, in a certain point. Alright, now I want to say to you that it is actually நம்ம மங்கி போன திரின்னா என்ன தெரியுமா? தீபாவளிக்கு என்ன திரி இருக்கு? அந்த திரி இல்லை. அந்த வேத வசத்தில் அந்த திரி, because when I didn't know that it's like a torch. Can you show that picture again? About this கன்னிகைகள், show that picture. It's like a torch, it's a தீப்பந்தம் தெரியுமா? தீப்பந்தம், alright? So this is the திரி, மங்கி போன திரி. So it's a தீப்பந்தம். அவங்க ஒரு தீப்பந்தம் மாதிரி அந்த விருந்துக்கு கொண்டு போனாங்க. So please correct your understanding. It's not like தீபாவளி அந்த திரி இல்லை, right? This is the திரி, alright? Let us go. Next one. The first point is this: எல்லாவரும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர்? இல்லைங்க, அந்த 10 கன்னிகள் தான். அப்படியா? எல்லாவரும். The word of God is given to so many people, all of us. Can I get the verse, the next slide? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மலவானனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு பார்த்து கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கும். Oh, did I go very fast? Okay, I'm going to say 1, 2, 3 and you're going to read this for me in Tamil. 1, 2, 3. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகளுக்கு ஒப்பமாயிருக்கும். Okay, I am not very Tamil, I am not very Tamil, very English, but I am trying. So this is a story. இயேசு அவரோட சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், right? Kingdom of God. அது என்ன? இப்போ நம்ம சொல்றோம், நம்ம சபைக்கு போலான்னு. What is in your mind? சபைக்கு போலான்னு உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு? ஒரு பிக்சர். யூ ஹேவ் அ மென்டல் பிக்சர். ஓ, நம்ம பஸ் எல்லாம் ஏறணும், காலையில் எழுந்தணும், பஸ்ஸில் ஏறணும், சபைக்கு போகணும், அங்கே உள்ளுக்கு வந்து உட்காரணும். ஒரு பிக்சர். வி ஹேவ் அ மென்டல் பிக்சர். இயேசு அவரோட சிஷ்யன்மாருக்கு கொடுத்த ஒரு இஸ் உபமை. இட்ஸ் அ பேரபிள். தேவனோட எத்தனை பேர் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உங்களுக்கு போகிற, you want to go into the kingdom of God? எத்தனை பேர் நீங்க போகணும்னு சொல்றீங்க? Brothers and sisters, நம்மளோட வாழ்க்கை is a temporary life. இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை எத்தனை நாள் சொல்றீங்களா ஐயா? எழுதினா ஐயா, எத்தனை, how many years do we live in this world? 50 years? 50 years maximum 70. 50 bonus. அப்புறம் அதுக்கு மேல என்ன நடக்க போகுது? அதுக்கு மேல இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம வேலை செய்யறோம், படிக்கிறோம். இல்ல, படிச்சுட்டு தான் வேலை செய்யணும் தானே? கொஞ்சம் சிரிக்கலாமே. ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. இந்த குரூப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம். ஒரு சிரி இல்லை, ஒரு மூவ்மெண்ட் கிடையாது, ரைட்? ஸோ நம்ம படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? வேலை செய்யணும். எதுக்காக வேலை செய்யணும்? கல்யாணம் பண்ணணும், பொண்டாட்டியை பார்த்துக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? I want you to speak up. சாப்பிடணுமா? வேலண்டைனுக்கு பூ வாங்கினீங்க? நான் வாங்கலைங்க, சாரிங்க. So we have a life after death. We have a life after, that means நம்ம மரித்த பின்பு என்ன இருக்கு? அது நம்ம நோக்கணும். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் காசு பணம், அதுதான் காசு பணம். அப்புறம் என்ன? குட் மணி, ஐ நோ தட் ஒன். நம்ம கூத்தாங்கள போகிறோம், ஆலோங்க்கு போகிறோம், அது இல்லை நம்ம வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கை ஒரு நித்திய ஜீவன். சொல்லுவோமா? நித்திய ஜீவன் சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. நித்திய ஜீவன் தான். இந்த உலகத்தில் நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம். என்ன நடக்க போகுது? பாவத்தில் விழுந்து போயிட்டோம்.
இயேசு இருக்காரா? இயேசு நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு புது ஜீவன். சொல்றீங்களா? God is giving us a new life. And this new life is not after you die. Shopee, Bunkos, coffin box, ready. I'm going to die. No. Our life is on the earth. இந்த உலகத்தில் நம்ம வாழணும். Amen. நம்மளோட வாழ்க்கை, நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டு என்ன செய்யணும்? ஒரு புது வாழ்க்கை இருக்கு, மற்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தான் இயேசு ஒரு உபமை சொல்லி, இப்படித்தான் அந்த சீஷர்களுக்கு சொல்லி, ஒரு 10 கன்னிகைகள் இருந்தாங்களாம். ரைட்? 10 கன்னிகைகள் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ இன்னைக்கு சில காரியங்கள் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். Amen. I want to let you know that everyone is invited. அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். எல்லாரும், everybody is invited. But only few will enter. சிலர் மட்டுமே உள்ளே பிரவேசிக்க முடியும். எவ்வளவு சங்கடம். எல்லாரும், everybody is invited, you know. அனைவருக்கும் இந்த ஒரு அழைப்பு இருக்கு. Every day. இன்னைக்கு இந்த மாசம், போன மாசம் ஜனவரி, பிப்ரவரி எத்தனை பேர் மரிச்சிட்டாங்க? உற்றார் உறவே எத்தனை பேர் போயிருக்காங்க? பட் I want to let you know, எல்லாரும் போக முடியாது. எல்லாருமே டிஎம்சி தமிழ் சபை போக முடியாது. எல்லாருமே போக முடியாது. அதனால தான் இன்னைக்கோட தலைப்பு மங்கி போன திரி. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு தெரியணும், ரட்சிப்பு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு தேவன். ரட்சிப்பு அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இட்ஸ் an offer. பட் எத்தனை பேர் இயேசு ஏற்றிருக்கிறாங்க? அன்னைக்கு நான் யாருக்கிட்டையோ பேசுறேன் தெரியுமா? Who did we speak to? That they said that I was in DUMC மிலே சபையில் இருந்தேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு அவங்க ப்ரே பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இந்த இயேசுவோட சுவிசேஷம் தெரியாது தெரியுமா? பட் நம்ம இங்க என்ன, நம்ம சுகசா இருக்கிறோம். நமக்கு ஒரு வேலை இருக்கு. ஆமென். இயேசு பத்தி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஜான் சாப்டர் 1 and verse number 12. யோவான் 1:12 இயேசு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். எத்தனை பேர் நீங்க இயேசுவோட நாமத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க? Alright. Number 2, இயேசுவை நம்பினதெல்லாம் அது பத்தாதுங்க. இயேசுவை நம்பிட்டு என்ன செய்யணும்? We have to work out our salvation. ரட்சிப்பை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டுமே. That means we have to work out our salvation. Amen. We have to work it out. Hallelujah. The Bible says, Philippians 2:12, பிலிப்பியர் 2:12 இயேசு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். Am I helping you understand? அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்னா நிறைவேற பிரயாசப்படணும். தெரியுமா? பிரயாசப்படு. We have to work it out. That means ஒரு கிறிஸ்டியானினா சபைக்கு வந்தா அது மட்டும் இல்லை. We have to work it out. Next slide. Now நீங்க அந்த படம் பார்த்தீங்க. அந்த கன்னிகைகள் என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு ஒரு தீப்பந்தம் இருந்துச்சு. Only those who are burning, நெருப்பை பற்றி எரியவர்கள். அதுக்கு தான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு நீங்க ஒரு பரிசோதனை செய்யணும் உங்களோட வாழ்க்கையில். எத்தனை பேரோட உள்ளத்தில் அந்த இயேசுவோட அக்கினி பற்றி எரியது? கேட்க முடியுமா? என்ன பார்க்காதீங்க, உள்ளுக்கு நீங்க பாருங்க. இயேசுவோட அனல் உங்களோட உள்ளுக்கு எரியறதா? Don't just look at me. Don't just look at me. Look inside your heart. Okay? இங்க எரியுதா? இங்க எரியணுங்க. இல்லாட்டி நம்ம சர்ச் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். பாஸ்டர், சர்ச் க்ளோஸ் பண்ணலாம். இயேசு இல்லாம ஒரு சபை தேவையில்லை. இயேசு இல்லாத ஜீவிதம் நமக்கு தேவையில்லை. நான் ரொம்ப பேசிட்டேனா? ரொம்ப கடினமா பேசிட்டேனா? இயேசு நம்மளோட உள்ளத்துல இருக்கணும், எரியணும். அதனால தான் அந்த தீ பந்தம். The next slide.
இந்த இந்த உபமையில் எத்தனை கன்னிகள் இருந்தாங்க? 10 இருந்தாங்க. பட் என்னன்னா, அந்த 10ல் 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகள், மற்ற 5 பூடோலா. கொஞ்சம் சிரிக்கலாமேங்க. ஏன் இந்த இந்த பக்கம் ரொம்ப டாக்டர் சொல்லுங்க இவங்கிட்ட, ஏன் நீங்க இப்படி ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறீங்க? என்னாச்சு? நீ சாப்பிடலையா? ரைட். அப்பொழுது நெக்ஸ்ட் ஸ்லைட், மத்தேயு 25:7 சொல்லுது, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்து, we all must stand up, you all must stand up, தங்கள் தீவட்டிகளை என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்தினார்கள். Praise God. We need to trim our lamp. Hallelujah. நம்மளுக்கு இருக்கிற அந்த தீவட்டிகளை என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படணும்? ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் இப்போ ஸ்கூலில் போறீங்க? ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா? எங்க நீங்கள் ஸ்கூலில் என்ன கலர் பண்ணுவீங்களா? அந்த கேர்ள் நல்லா எதில் பண்ணுவீங்க? கலர் பென்சில் இல்லையா? கலர் பென்னா? பென்சிலில் தான். ஸோ இப்போ நம்ம அழகா நம்ம அந்த புரோங்க வரைக்க போகிறோம், புரோங்க ஃப்ளவர். அப்போ என்ன பண்ணுறோம்? அது தும்போலாச்சு. தமிழில் என்ன சொல்ல தெரியல. ஷார்ப் ஆக்கணும். அம்மா என்னோட கலர் பென்சில் வேலை செய்யலை, அதுக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணணும். யூ ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் கலர் பென்சில் பட் யூ கேனாட் யூஸ் இட். ஆயத்தம் பண்ணணும். நம்மளோட கிறிஸ்டிய ஜீவிதம் அப்படிதான். நமக்கு இருக்கிற இந்த விளக்கு, நம்ம we are just a carrier of the torch. நம்ம ஒரு தீப்பந்தமோட அந்த டார்ச் மட்டும்தான். Amen. All right. So I want to give you the spiritual, ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், உங்கள் விளக்கு எரிந்து பிரகாசிக்கும் போது. ஓகே, let me stop. எத்தனை பேர் உங்களுக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு? Can I see your hands? எங்க? Can you show me your விளக்கு? Can you show me, brother? எப்படி? Can you show us, sister? உள்ளுக்கு இருக்கா? எரியுதா? சரி. உங்களுக்கு உங்கள் விளக்கு எரிந்து பிரகாசிக்குதா? அதுதான் தெரியலையே. அதுக்கு தான் இந்த செய்தி. மங்கி போன திரி. ரொம்ப பேர் கிறிஸ்டியானின்னு சொல்றாங்க, பட் அவங்களோட திரி மங்கி போச்சு. That's the problem. All right. Number 2, இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு அந்த 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 லைட், அந்த தீவட்டி எரியும்னா என்ன இருக்கணும்? உள்ளுக்கு என்ன இருக்கணும்? So that symbolizes the Holy Spirit. அதாவது பரிசுத்த ஆவியை குறிக்கும் எண்ணெய் உங்களிடம் இருந்தால் நீங்கள் எரிய முடியும். Can you say amen? எத்தனை பேருக்குள்ள பிரதர் நீங்க தூங்க வேண்டாம், இங்க எல்லாம் வந்து சபையில வந்தா தூங்கக்கூடாது? ரைட். எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவி இருக்குது சொல்றீங்களா? எத்தனை பேரு இருக்கா? இருந்தா அந்த ஒளி என்ன பண்ணணும்? எரியணும். Number 3, I want to say to you, just because you come to church, it doesn't mean that you are going to the kingdom of heaven. நீங்க சபை வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வராது. ஓகே, அந்த டே வரும். the last day is coming. இயேசு பார்க்க போறாரு, உங்களை பார்க்க போறாரு. தம்பி, உங்களோட பேர் என்ன? your name? பார்த்திபன் பாப்பாரு. ஒரு ஸ்கிரீன் போடுவாரு, கம்ப்யூட்டர் பெரிய ஸ்கிரீன். பார்த்திபன் பார்த்திபனோட வாழ்க்கை என்ன நடந்துச்சு? ஒரு ஏஐ மாதிரி. பார்த்திபன் என்ன செஞ்சார் இந்த வாழ்க்கையில? பார்த்திபன், உங்களோட ஒளி எங்க போச்சு? எனக்காக நீ எரிஞ்சியா? இயேசு கேட்பார். It's not about your singing. It's not about you attending. It's not about you serving even. அந்த இயேசுவோட ஒளியை நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். Amen. Praise God. Are you following me so far? Number 3. But I want to tell you the sad story of this message. Next one. There are those people who do not burn. சில பேர் இருக்கிறாங்க, எரியாம இருக்கிற ஆளுங்க. என்ன பண்ண அவங்களோட கீதி என்ன தெரியுமா? சாரி,
உள்ளுக்கு போக முடியாது, அந்த விருந்துக்கு போக முடியாது. So this message is coming as a reminder for you. Amen. You can serve the Lord. I can preach. But it doesn't mean that because I'm preaching I'm going to enter the kingdom of heaven. No. Maybe I'm preaching without oil. Maybe na chuma performance பண்ணலாம். Maybe you are playing or you're singing or dancing. Okay, now it says எரியாதவர்கள் என்ன நடக்கும்? பரலோக ராஜ்யத்திற்கு நுழைய மாட்டார்கள். That's a sad story. When you die one day, மற்றவங்களை பார்த்து அழுவ போறாங்க தானே? பெட்டிக்குள்ள இருப்பீங்க. எங்க இருப்பீங்க? பெட்டிக்குள்ள. மற்றவங்க பார்த்து உங்களை பார்த்து அழுவ போறாங்க. பட் உங்களை பார்த்து இயேசுக்களை பார்த்து அழுவ போறாரு. Because your death is over. எரியாதவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நுழைய மாட்டார்கள். That's a very sad story. So number one is this. Not by salvation is not by works. செய்களால் இரட்சிப்பு அல்ல. Some people say, oh, நீங்க செய்யணும், இது செய்யுங்க, அது செய்யுங்க. செயல்களால் இரட்சிப்பு அல்ல. ஆனால் தெய்வனுடைய ஒளியில் ஓட்டம் அடைந்து அவருடைய ஒளியை பகிர வேண்டிய அவசியம் உள்ளது. I also don't understand what I say. Sorry, Landry, I don't know what I'm saying. We need to feed on the word of God. நம்ம இயேசுவோட வார்த்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். இன்னைக்கு நான் அங்கே போய் கஃபேல போய் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சாப்பிடணும். அந்த தேவனோட வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். இங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யணும்? வளர்த்தணும். பட் இப்ப நமக்கு அந்த எண்ணெய் இல்லைன்னா என்ன நடக்க போகுது? பரிசுத்த ஆவி இல்லாத கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? All right. I want to read to you from Ephesians chapter 2 and verse number 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமே. கிருபையினால், அல்லேலூயா, நம்ம தேவனோட கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But number 3, we need to practice our faith. விசுவாசத்தை நடைத்திக்க கட்ட வேண்டிய தேவை. That means we need to work it out. We need to work out our salvation. Can you say amen? Amen. The next slide please. இப்போ நம்ம ஒரு ஸ்லைட் பார்க்க போறோம். இந்த ஸ்லைட்ல அந்த கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். நெக்ஸ்ட் ஸ்லைட். பாவம் பாருங்க என்னதான் பண்றாங்க. இப்படியா இருக்க கூடாதுங்க. உங்களோட கடைசி நாளுங்க நமக்கு தெரியாது தெரியுமா? ஐயோ விளக்கு என்னாச்சு? ஐயோ ஒளி இல்லையே, தீபம் இல்லையே, oh my god, fire இல்லையே, என்னாச்சு? Many Christians will not go to heaven. That is what Jesus says. This is what Jesus says. இந்த ஒரு வார்த்தை ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு. Amen. That on that day, last day, அப்படிப்பட்ட ஒரு கன்னிகைகளா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? I'm going to teach you how to live your life. All right, next slide. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி பாருங்க, அவங்க ஒரு பயணத்துல இருக்கிறாங்க, அவங்க ஒரு விருந்துக்கு போறாங்க. Okay, I want you to think about it. Okay, அவங்க எல்லாம் ஒரு பயணத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க? 8 மணி கல்யாணம் இந்த மண்டபத்துல. அப்புறம் நீங்க உங்க குடும்பம் பிள்ளைங்கெல்லாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, காடியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டோல் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. இன்னும் 5 kilometers ஓ ஈவன் 1 kilometers தான். திடீர்னு என்ன இருந்துச்சு? பெட்ரோல் இல்லை, காடியில் பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. காடியில் அனுப்புகிறீங்க, அந்த காடி நகருமா? These are the people who are like the foolish virgins. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களுக்கு நோக்கி கேட்கிறாங்க, ப்ளீஸுங்க உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். ஓ ப்ளீஸ். இட்ஸ் a sad story. அந்த நாளில் இப்ப நம்ம மரித்த பின்பு ஒன்றும் செய்ய முடியாதுங்க.
இட்ஸ் ஓவர், யோர் ரேஸ் இஸ் ஓவர். அப்ப நீங்க பிஞ்சாம் பண்ணுங்க ஐயா. பிஞ்சாமெல்லாம் பண்ண முடியாதுங்க. பிஞ்சாம்னா போரோ, கொஞ்சம் கொடுங்க ஐயா. அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ரைட்? Is it a sad story? இப்போ அவங்க போறாங்க, இவங்க எல்லாம் எப்படியாச்சும் கடைக்கு போய், ஸ்பீட் மார்ட்டுக்கு போய், ஸ்பீட் மார்ட்டுக்கு போ, தெரியுமா ஸ்பீட் மார்ட்டு? அங்கே போய் காசு கொடுத்து எண்ணெய் வாங்கி அந்த தீ பாந்தத்தில் போட்டு தீயெல்லாம் எரிஞ்சு, ஐயோ கல்யாணத்துக்கு வரணுமே ஓடுறாங்க, கொட்டுறாங்க. என்ன கொட்டுறாங்க? கதவு அடைச்சி போட்டு. Oh my God. Matthew 25, do not talk unnecessary, okay? 25:11, Matthew 25:11, 25:12 சொல்ற, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, அவங்க வந்தாங்க. Right? You must understand, அந்த பயணத்துல வந்து halfway நின்னுட்டு அவங்க கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி எல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு அவங்க போனாங்க, விருந்துக்கு போனாங்க. பட் சுட லம்பர்ல. பின்று மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் ஆண்டவரே. Let us not be like that. அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் கதறி அழுந்து, that's not going to happen. இயேசு சொல்றாரு, Matthew 7:21, not everyone who says to me Lord Lord will enter the kingdom of heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் அதில் பிரவேசிக்க பண்ண மாட்டார். So I'm going to give you the meaning of it. ஆவிக்குரிய உண்மைகள் நமக்கு சொல்ல போறேன். Number 1, நீங்கள் இயேசுவுக்காக கிறிஸ்தவர்களாக எரியாதிருந்தால் நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. Are you with me? I don't know why this message is coming. This is the message that God has given for this church. Number 2, this refers to those who have forsaken Jesus. In the இயேசுவோட ரட்சிப்பு, they didn't believe that, கர்த்தராகியும் இந்த ரட்சிப்பு ஏத்துக்க அல்லாதவர்கள் குறிக்கிறது. Number 3, this refers to those who do not have a relationship. இயேசு கிறிஸ்துவுடன் உயிருள்ள உறவு இல்லாதவர்கள். I will read that again. இயேசு கிறிஸ்துவுடன் உயிருள்ளாத உறவு இல்லாதவர்கள். Right? We must have a personal relationship with Jesus Christ. We must have. See, நம்ம எல்லாம் நேற்று நானும் மனைவியும் ஒரு பேப்டிசம் சர்வீஸ்க்கு போனோம். பேப்டிசம்னா உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு குழந்தை அவங்க தண்ணியில் போட்டு எழுதுவாங்க. தொலைக்கு போட்டு அந்த குழந்தை என்ன கத்துறது. We must be baptized. எத்தனை பேர் நீங்கள் வாட்டர் பேப்டிசம் எடுத்துருக்கீங்க? அது ஒரு ஆரம்பம் சொல்றீங்களா? ஆரம்பம். பட் ஆஃப்டர் த ஆரம்பம் என்ன நடக்கணும்? We must walk the faith. அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். Amen. சபைக்கு வரணும். Amen. But coming to church is only a door. நம்ம சபைக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். எதுக்காக நம்ம ஆராதிக்கணும்? நமக்குள்ள அந்த ஆயில் இருக்கு தானே, இயேசுவோட அந்த எண்ணெய் இருக்கு. We have the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. When the worship say, oh துதிப்போம், அப்பதான் நம்ம சும்மா இருப்போம், கை தட்டிட்டு அப்படியே நிற்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற அந்த ஒளி என்ன செய்யணும்னா, எரியணும்னா நம்ம துதிக்கணும். That's the way. In Christianity, that's the way. துதியில நம்ம உள்ளுக்கு வரணும், கடந்து செல்ல உள்ளுக்கு வந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும். Number 4, next slide. Now the problem is this, the consequences of getting weary. சோர்வு அடைவதால் ஏற்படும் விளைவுகள்.
the consequences of getting weary. பாருங்க, எல்லாருமே ஆயத்தம் இருக்காங்க, அந்த மனசுல சிந்தைகளை எல்லாமே ஓகே. பட் என்னன்னா, காணாமல் காத்திருப்பது ஏற்படும் சவால்கள். நம்மளோட வாழ்க்கையில் பயணத்துல சில காரியங்கள் நடக்கல, நம்மளோட ஜெபத்துக்கு பதில் வரல. The challenges that we face, it results in passivity and giving up. இது சோர்வை உண்டாக்கும். நம்மளோட ஜெபம் அதோட பதில் வர இல்லாட்டி என்ன நடக்கும்? சோர்வாயிரும். அதனால நம்ம என்ன செய்வோம்? அப்படியே பின்வாங்கி போயிடும். This is the life of a Christian. ஒரு கிறிஸ்தவரோட வாழ்க்கை இதுதான். நம்ம நல்லா பேப்டிசம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம். சில காரியங்கள் நடக்காவிட்டால் நம்மளோட அந்த fire goes out. So what happens to you is, number one, they become spiritually dead. அவர்கள் ஆவிக்குரிய முறையில் மரித்து போயிருக்கிறார்கள். I don't know where you are today in your life. உங்களோட வாழ்க்கையில் நீங்க எங்க இருக்க எனக்கு தெரியாது. சூழ்நிலை நிமித்தம் உங்களோட விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஆமீன் சொல்லுவீங்களா? Number two, now if we are not having a relationship with God is going to reject. அதனால் அவங்க தேவனால தள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள். So this is what's going to happen for each one of us, and this message is coming to encourage us. இந்த செய்தி உங்களை உற்சாகப்படுத்துறதா வந்திருக்கு, not to condemn you. There's a word for you. Hallelujah. Number 5, the next slide. அதனால Christians must stay alert. Can you say amen? கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Amen. We need to stay alert. Hallelujah. We need to stay alert. All right, let us stay alert. Next slide. You know why? மனுஷ குமாரன் வரும் நாலாவது நாளிகையை, I tell you what, can you all read together with me? Number 1, 2, 3. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். Amen. Thank you so much, Pastor. So we got to be very vigilant. All right, vigilant. நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மார்க் 13:33 says, that we need to stay awake. Hallelujah. We need to stay ஜாகிரதையா இருக்க வேண்டும். And I'm just going to finish the message by saying to you what I believe God is saying to this church. Next slide. சபைக்கான செய்தி. Amen. So please invite me again. I'm going to tell you some குண்டு விட போறேன், நான் பொம்மை விட போறேன், with love. I'm not great. Okay, because when God gives me an invitation to different churches, God gives me different செய்தி. எல்லா சபைக்கும் ஒரு செய்தி இருக்கு. இது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். பாஸ்டர், it's going to be an encouragement to you. Number 1 is this: we need to re-evaluate how we run our church. எச்சரிக்கையாய் எப்படி நம்மளோட சபை கட்டுறோம், நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். தமிழ்ல ரொம்ப இருக்கு, எனக்கு படிக்க தெரியாது, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்னா. We need to be careful how we run our church. எப்படி நம்மளோட சபையை நடத்துறோம். Are you just coming just to fill the chair, and the chair, a few chairs are missing? All right. Number 2, if we are not concerned, if we are careless with our life, the Bible says God is going to spit you out of his mouth. Okay, no, why? Okay, பெயருக்கு மட்டும் வாழக்கூடாது. That means நான் கிறிஸ்டியானினா காடியில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, கிறிஸ்டியானின் என்ன இருக்கணும்? காடியில் கிராஸ் இருக்கணும். சும்மா ஸ்டிக்கர் தான். ஓகே, பேருக்கு மட்டும் வாழக்கூடாது. பேருக்கு மட்டும் நீங்க சபைக்கு வரக்கூடாது. பேருக்கு மட்டும் நீங்க ஊழியம் செய்யக்கூடாது. பேருக்கு மட்டும் நீங்க காணிக்கை கொடுக்க கூடாது. Are you with me?
I'm talking this to myself. I'm going to backtrack from this message and I'm going to talk to you. ஒரு ஊழியராக நான் பேசுறேன். ஓகே, அழைப்பு இருக்கு, ஊழியம் இருக்கு. எப்படி நம்ம அந்த ஊழியம் நம்ம செய்ய போறோம்? பிரசங்கம் is so easy. It's easy. Come and stand and sing is very easy. Very, very easy. How do we live our life? For myself, I tell you about myself. எப்படி நான் ஒரு அழைப்பை நான் ஏற்றுக்கிறேன்? தேவனோட குரல் கேட்கணும். as a preacher, தேவன் அந்த அழைப்பு கொடுக்கும் போது அந்த வார்த்தை நான் கேட்கணும். கேட்ட உடனே என்ன பண்ணோம்? கூகுளுக்கு போனோம். கூகுளில் போயிட்டு என்ன பண்ணணும்? டைப் பண்ணணும், ரிப்பென்டன்ஸ். மெசேஜ் வருதா? வந்துட்டு என்ன பண்ணோம்? தீர்வுலா, பெரட்லா, அப்படி செய்யலாமா? worship leader, go to Google. இப்போ ரொம்ப வெப்சைட் இருக்கு. worship songs, Sunday theme, grace. தட்டில் எல்லாம் பத்து பாட்டு வரும். அப்புறம் என்ன செய்றீங்க? கம், God spoken to me, you know. இந்த வாரம் இந்த 3 பாட்டு தேவன் கொடுத்தாரா? நீங்க எடுத்தீங்களா? தேவன் கொடுக்கணும் sisters and brothers. Even if you sing one song, or if I even say one word, God must speak to me. But more than that, maybe you have the preaching next Sunday, or maybe your singing is another week, one more week, or 10 days. What is our attitude? Pray பண்றீங்களா? எப்படி ப்ரே பண்றீங்க? சுக்கோப்பா, உங்களோட ஜெபம் சுக்கோப்பா. நீங்க இங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஓ நம்ம தேவனை கை தூங்க. நீங்க வீட்டில் நீங்க துதிக்கிறீங்களா? ஓ நம்மளோட மனப்பான்மை, ஓ let us come before the Lord. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஒரு வாரத்தில் நீங்க அப்படி நீங்க செய்றீங்களா? சில பேர் நான் சொல்றேன், சாட்டர்டே சண்டே இல்லை, ஃப்ரைடே நைட் சாட்டர்டே பப்ல இருப்பாங்க, நல்லா தண்ணி போடுறாங்க, கூட்டாடுறாங்க. அப்புறம் சண்டே மார்னிங், oh let's worship, hallelujah. இதெல்லாம் நான் கடந்து சென்ற ஒரு வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். Let us not cheat ourselves before the presence of God. Even me, God is watching me. God is examining me. Pastor George Varghese, is he really serving the Lord today? Or is he performing today? Is he making a drama, making people happy? I don't know why this message has come to you, but God loves you. Can you say amen? This word is coming. இந்த வார்த்தை ஏன் தெரியுமா? இந்த வருஷம் முழுவதும், இந்த 10 மாசம், March until December, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Can you say amen? God is coming to align your life. ஒரு அலைன்மென்ட்காக தான் இந்த வார்த்தை. Amen. Not as a judgment. I'm not great. Nobody is great. Hallelujah. You know why? More than anything, தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? தேவன் இங்க கை எடுத்துட்டு இங்க இப்படி சொல்றீங்களா? எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதனால தேவனுடைய திட்டத்துக்கு காரணமாக அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? எழுந்து நில்லுங்க, கொஞ்ச நேரம் எழுந்துட்டு உட்காருங்க. தேவனுடைய திட்டத்துக்கு காரணமாக அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து உட்காருங்க. என்னாச்சு? எல்லாரும் ஜாம் ஆயிட்டீங்களா? We need to stand up for the kingdom of God. முதலாவது இதெல்லாம் செஞ்சா உங்களோட ஆசீர்வாதம் வரும். தேவனோட ராஜ்யத்தை என்ன தேடணும்? நம்ம தேடணும். Seek first the kingdom of God. But I want to say a special word for you. If you serve the Lord, it's a blessing. Can you say amen? It forces us to seek the Lord. It forces us. Amen. Even if you're leading in your cell group, maybe you're cooking your idiyappam, maybe you're arranging your house, அந்த attitude நம்ம தேவன், ஆண்டவரே இந்த இடியாப்பம் உங்களுக்கு ஆண்டவரே. என்ன சிரிக்கவில்லையா? ஜோக் இல்லையா? நீங்க வீடெல்லாம் கூட்டுறீங்க, சுத்தம் பண்றீங்க, ஆண்டவரே உமக்காக நான் இது வீடெல்லாம் நான் கூட்டுறேன். ஆமென். அப்படி செஞ்சா உங்களுக்கு வாழ்க்கை இங்க இருந்து அங்க போக முடியும். From this level, கோலிமுட்டை லெவல், இங்க ஸ்டேர்ஸ் இல்லை,
ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. Amen. When we serve the Lord, but before serving the Lord, when our heart is right, நம்ம ஆத்மீய ஜீவிதம் உற்சாகமா இருந்தா நடக்க போகுது. God is going to take us to the next level. Not only in your church, maybe in your workplace, maybe in your family, maybe in your finances, maybe in your dreams. How many of you have a dream? எத்தனை பேர் உங்களுக்கு கனவு இருக்கு? ஓ காடினா அந்த காடி தான், கோஸ்ட், ரோல்ஸ் ராய்ஸ். வா, பிக் ட்ரீம். You have a dream, but God is going to help you fulfill the dream. God is going to help us. அதுக்கு உற்சாகமா இருக்கணும், கடுமையா வேலை செய்யணும். பட் கடுமை வேலை, உற்சாகம், தேவன் இல்லாத வாழ்க்கைனா ஒன்றும் நடக்க முடியாது. That is why God is helping us today. தேவனோட ஒளியில் என்ன இருக்கணும்? தீ இருக்கணும். Amen. தீ பந்தத்தை எடுத்து ஓடு. நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க டாக்டர்ஸா இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க எக்ஸிகியூட்டிவா இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க என்னென்னமோ செய்றீங்க? காலையில் நீங்க வேலை செய்யும் போது ஓகே, ஐ அம் கெட்டிங் ரெடி டு மை ஆல் தி சூட் இஸ் ரெடி. அந்த தீ பந்தம் இருக்கணும் கையில். ஐ மீன் ஜெகஞ்சரி புடலாம். பட் யூ ஹேவ் அ கான்ஷியஸ்னஸ். எஸ் லார்ட், டுடே ஐ அம் கோயிங் டு சர்வ் யூ லார்ட். ஐ மீன் மார்க்கெட்டிங், ஐ அம் கோயிங் டு சர்வ் த லார்ட். Whatever you do, when we have the anointing, God is going to bless us. Can I get the team to come to the front? Hallelujah. சபையை எழுப்புதலாய் மாற்றும் ஐயா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றும் ஐயா, சபையை